பிசினஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல போஸ்டர் இருக்கும், ரீல்ஸ் இருக்கும், சில பேர் ஆஃபர்ஸ் கூட கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ரீச் இருக்காது. சில பேருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு என்கொயரியே வராது. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? ஒரு ஸ்மால் பிசினஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல எதனால அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்ல, எதனால என்கொயரி வரல அப்படிங்கறத நம்ம ஒரு 7 கண்டென்ட் மிஸ்டேக்கா நம்ம பார்க்க போறோம். அண்ட் நான் இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான இஷ்யூ ஒன்னு பாத்துடலாம். நிறைய பேரு கண்டென்ட்னா நம்ம அந்த போஸ்ட்ல போடக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மேட், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுக்குறோம், இல்ல ஹெட்லைன்ல என்ன கொடுக்குறோம், அது மட்டும் தான் கண்டென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ், இமேஜஸ், டிசைன்ஸ், லோகோ, அப்புறமா அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், இதெல்லாம் சேர்ந்தது தாங்க ஒரு கண்டென்ட். அதாவது ஒரு போஸ்டர் பண்றதுக்கு அல்லது ஒரு ரீல்ஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன அதுல கொடுக்குறோம் அப்படிங்கறது தான் ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட். அதுல கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா கேப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். 7 கண்டென்ட் மிஸ்டேக் ஸ்மால் பிசினஸ் மேக்ஸ் இன் சோஷியல் மீடியா பேஜஸ். அண்ட் இந்த மிஸ்டேக்லாம் ஸ்மால் பிசினஸ்க்கு சோஷியல் மீடியா பேஜஸ்ல கிடைக்கக்கூடிய growth, என்கொயரி இது எல்லாத்தையுமே கில் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் அல்லது ஒரு பிசினஸ்க்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க, கண்டென்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டேக் நம்பர் 1, போஸ்டிங் ஒன்லி ஆஃபர்ஸ். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸ்மால் பிசினஸஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, அவங்களுக்கு சீக்கிரமா கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெறும் ஆஃபர்ஸா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா 50% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட், நாங்க தீபாவளி ஆஃபர் கொடுக்கறோம், கிறிஸ்துமஸ் ஆஃபர், நிறைய ஆஃபர்ஸா கொடுப்பாங்க. பட் வெறும் ஆஃபர் சம்பந்தமான போஸ்ட மட்டும் நம்ம பேஜஸ்ல போடக்கூடியதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ப்ராடக்ட் ₹2000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நீங்க என்னதான் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கஸ்டமர்ஸ் அந்த ₹1000 பே பண்ணி தான் அந்த ப்ராடக்ட வாங்க போறாங்க. கஸ்டமர்ஸ் என்ன பாப்பாங்கன்னா ₹1000 இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கணும்னா உங்களுடைய பேஜ்ல உங்களுடைய ப்ராடக்ட் பத்தின டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அதாவது அதுக்குன்னு தனியா ஒரு போஸ்டர் அண்ட் அந்த ப்ராடக்ட் ஒரு ரியல் இமேஜா நம்ம கொடுத்தோம்னா அது கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். வேற இதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரிவ்யூஸ் கூட நீங்க எடுத்து ஒரு போஸ்டா கூட போடலாம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் பாக்குறதுக்கு வெறும் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட போஸ்டாவே இருந்தா ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது. இந்த மிஸ்டேக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய போஸ்டர் மொத்தம் 4 டைப்ஸா பிரிச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்களுடைய ப்ராடக்ட பத்தியோ அல்லது நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்களோ அதை பத்தின டிஸ்கிரிப்ஷனை ஒரு போஸ்டா போடுங்க. நம்பர் 2, உங்களுடைய ப்ராடக்டோட ரியல் இமேஜஸ் அல்லது உங்க சர்வீஸ் நீங்க எங்க பண்றீங்களோ அந்த இடத்தோட இமேஜஸ் போட்டீங்கன்னா அது ஒரு ப்ரூஃபா இருக்கும். சோ ப்ரூஃப் சம்பந்தப்பட்ட ஒரு போஸ்ட் போடுங்க. நம்பர் 3, கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஏதாவது இருந்தா அதை ஒரு போஸ்டா போடுங்க. நம்பர் 4, உங்களுக்கு தேவையான ஆஃபர்ஸ் இந்த மாதிரி போஸ்டர் போடுங்க. சோ உங்களுடைய போஸ்டர்ஸ் மொத்தம் 4 டைப்ஸா பிரிச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ செல்லிங் இஸ் நாட் ராங், பட் போஸ்டிங் ஒன்லி சேல்ஸ் கண்டென்ட் இஸ் லேசி மார்க்கெட்டிங். செகண்ட் மிஸ்டேக், நோ கிளியர் பிராண்டிங். சில சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல கொடுத்திருப்பாங்க. பட் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அது நல்லா கிரியேட்டிவா இருக்கும். சில பேருக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அது ப்ரொஃபஷனலா இருக்குமா, நம்மளுடைய பிசினஸ் அதை ஒரு பிராண்டா காமிக்குமா அப்படின்னா அது காமிக்காது. என்னன்னா எல்லாமே ஒரு ரேண்டம் போஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் உங்களுடைய பேஜஸ் பாக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு பிராண்டா தெரியணும். பிராண்டிங்னா என்னன்னா விஷுவலா எப்படி இருக்கு, அதோட டோன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், இது எல்லாமே சேர்த்து தான் பிராண்டிங். சோ கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரணும், ஓகே இந்த பேஜ் பாக்குறதுக்கு நல்லா ஆர்கனைஸ்டா இருக்கு, இது ஒரு ரியல் பிசினஸ். இந்த மிஸ்டேக்கான சொல்யூஷன் என்னன்னா, உங்க பிராண்டுக்குன்னு ஒரு கலர் ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 கன்சிஸ்டன்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லே அவுட் ஸ்டைல், நீங்க எந்த டிசைன்ல பண்ண போறீங்க அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 4, உங்களுக்கான பிராண்ட் டோன் என்ன அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 3, வீக் கேப்ஷன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, கேப்ஷன்ஸ், அதாவது நம்ம போஸ்டர்ல கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட். கஸ்டமர் போஸ்டர் பாக்குறாங்க அப்படின்னா அதுல டிசைன் எப்படி இருக்கு, இமேஜஸ் என்ன கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி என்ன நீங்க சொல்ல வரீங்க அந்த போஸ்டர்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சும்மா ஸ்பெஷல் ஆஃபர் அவைலபிள் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அது என்ன ஆஃபர், யாருக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறீங்க, நான் ஏன் அந்த ப்ராடக்ட வாங்கணும் அப்படிங்கிறது அந்த போஸ்டர்ல கேப்ஷன்ஸ் இல்லைன்னா அந்த போஸ்டர் ஒரு யூஸ்லெஸ் ஆன போஸ்டர் தான். கேப்ஷனும் ரொம்ப லென்த்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறது மட்டும் அதுல கொடுத்தா போதும். இந்த மிஸ்டேக்கான சொல்யூஷன் என்னன்னா எக்ஸ்பிளைன், கனெக்ட், கைட், புஷ் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அது என்ன ப்ராடக்ட், அது என்ன சர்வீஸ்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்பர் 2 அதை கஸ்டமர்ஸோட கனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 3 கஸ்டமர்ஸ் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத கைட் பண்ணுங்க. நம்பர் 4 அவங்க அடுத்து உங்களுக்கு கால் பண்ணணுமா அல்லது மெசேஜ் பண்ணணுமா அப்படிங்கறத சிடிஏவா கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேப்ஷன் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 3 மிஸ்டேக்கை நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய பிசினஸ்க்கான சோசியல் மீடியா பேஜஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் இன்னும் எப்படி ஃபாஸ்டா க்ரோ ஆக வைக்கிறது அப்படிங்கிறதுக்கானது. மிஸ்டேக் நம்பர் 4 நோ ஹியூமன் பிரசன்ஸ். உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும் அப்படின்னா போஸ்டர்ஸ், ப்ராடக்ட் சம்பந்தமானது, ஆஃபர்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு ரீல் ஒன்னு ரெடி பண்ணுங்க. நீங்க அந்த ரீல்ல இருக்கணும், உங்களுடைய சர்வீஸையோ உங்களுடைய ப்ராடக்ட பத்தியோ நீங்க ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுங்க. as a பிசினஸ் ஓனரா உங்களை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்னதா ஒரு ரீல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு போஸ்டர்ஸோட ரீல்ஸ் எவ்வளவு அதிகமான growth கொண்டு வருது அப்படிங்கறத நீங்களே பாப்பீங்க. இது மூலமா உங்க கஸ்டமர்ஸ் என்ன தெரிஞ்சுப்பாங்கன்னா இது யாருடைய பிராண்டு, இந்த ஒர்க் யார் பண்றாங்க, இந்த ஒர்க் எப்படி பண்றாங்க, வாட் த பிசினஸ் பிலீவ்ஸ். சோ இந்த ஹியூமன் பிரசன்ஸை எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஃபவுண்டர் ஸ்பீக்கிங். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா உங்களை விட உங்க பிசினஸ் தெளிவா யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சோ நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு ரீல் மட்டும் ரெடி பண்ணி ஒரு போஸ்ட் போட்டு பாருங்களேன். அடுத்ததா டீம் ஒர்க்கிங், அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ். இல்ல உங்களுக்கு உங்க ஃபேஸ் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் பண்ணிட்டு அதுல உங்களோட வாய்ஸ் ஓவர் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. சோ இந்த 4th மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணி இந்த ஹியூமன் பிரசன்ஸோட ஒரு ரீல் மட்டும் போட்டு பாருங்க, உங்களுக்கு வியூஸ் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மிஸ்டேக் நம்பர் 5 இன்கன்சிஸ்டன்ட் போஸ்டிங். இப்போ சில பிசினஸ்லாம் அவங்க சோசியல் மீடியா பேஜஸ்ல 1 வீக் நல்லா டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அடுத்து ஒரு 2-3 நாள் கேப் விடுவாங்க, மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் போஸ்ட் போடுவாங்க, மறுபடியும் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கேப் விடுவாங்க. சோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ரேண்டம் இன்கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்போ ஒரு கஸ்டமர் உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் போஸ்டட் அப்படிங்கிறது ஒரு இது காமிக்கும் இல்லைங்களா. என்னன்னா 3 days ago போஸ்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த போஸ்ட் 10 days ago இருக்கும், அடுத்த போஸ்ட் 2 months ago இருக்கும். அப்படின்னா கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை கில் பண்ணும். இவங்க அவங்களுடைய சர்வீஸ் ஒர்க்லயே இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்களே, அவங்க எப்படி நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் கஸ்டமருக்குள்ள வந்துடும். சோ கஸ்டமர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வராம இருக்கணும்னா உங்களுடைய போஸ்டர் ரெகுலர் ஆக்குங்க. நான் டெய்லி போஸ்ட் போடுங்கன்னு சொல்லல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் ஒன்று வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா மேனேஜ் பண்றீங்கனாலே ஒரு 1 மந்த்துக்கு கரெக்டா ஒரு கேலண்டர் போட்டு இந்த நாள்ல நான் இந்த கண்டென்ட்ல நான் போஸ்டர் போட போறேன், நான் ரீல்ஸ் போட போறேன் அப்படிங்கறத ஒரு கேலண்டர் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறத டெய்லி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. மிஸ்டேக் நம்பர் 6 நோ சிடிஏ. என்னன்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தின கண்டென்ட் நான் லாஸ்ட் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன், கீழே அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இதை பத்தி பாத்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 7 நோ பிசினஸ் கோல் பிஹைண்ட் த கண்டென்ட். சும்மா போஸ்ட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெவர் டூ தட். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒவ்வொரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்டயே நீங்க கேட்டுக்கோங்க, நான் ஏன் இந்த போஸ்ட் போடுறேன், இந்த போஸ்ட் யாருக்காக, இந்த போஸ்ட் மூலமா நான் என்ன சொல்ல வரேன், why am I posting this? எனக்கு சோசியல் மீடியா பேஜஸ் மூலமா ரீச் வேணுமா, அல்லது எனக்கு கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் ஆகணுமா, அல்லது எனக்கு என்கொயரிஸ் வரணுமா, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். சோ நம்மளுடைய கோல் கிளியரா இல்லைன்னா கண்டென்ட் ரேண்டமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கோல் நமக்கு என்கொயரிஸ் நிறைய வரணும் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுடைய சிடிஏ அதாவது கால் டு ஆக்ஷன் பட்டனை தெளிவா கொடுங்க. இல்ல உங்களுடைய கோல் என்கொயரிஸ் இல்ல, எனக்கு நல்ல ரீச் இருந்தா போதும் அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் மூலமா எப்படி ஆடியன்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆக முடியும்னு பாருங்க. அவங்களுடைய அட்டென்ஷனை எப்படி நம்ம கிராப் பண்றது அப்படிங்கறது பாருங்க.
ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு ஈஸியா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம வந்து அந்த போஸ்டர் வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கணும். இல்ல உங்களுடைய கோல் வந்து ஆடியன்ஸ்க்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் பத்தி டீச் பண்ணுங்க. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு போஸ்டரா போடுங்க. நீங்க உங்களுடைய சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரீல் ஒன்னு போட்டு பாருங்க. இதுல உங்களுடைய கோல் எதுன்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு நான் சொன்ன எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய கோலை அட்டைன் பண்றதுக்கு growth இருக்கும். சோ ஜஸ்ட் சம்மரி மாதிரி பார்த்துடலாம். நம்மளுடைய அந்த 7 கண்டென்ட் மிஸ்டேக் என்னென்னலாம்? நம்பர் 1, posting only offers. Number 2, no clear branding. Number 3, weak options. Number 4, no human presence. Number 5, inconsistent posting. Number 6, no CTA. Number 7, no business goal behind the content. So இனிமே போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு என்னோட போஸ்ட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அடுத்தது நீங்க இந்த 7 கண்டென்ட் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிராக்டிக்கலான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை